வெல்கம் டு ஆனந்த சமையல். நம்ம இன்றைக்கி பிள்ளைகளுக்கு இந்த எக்ஸாம் டைமில் ரொம்ப பயனுள்ள வல்லாரக்கீரையை செஞ்சு கொடுத்தா ரொம்ப ஞாபக சக்தி இருக்கும். இதை நம்ம டெய்லி கூட சமையலில் சேர்த்துக்கலாம். ஆனால் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளை தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் வல்லாரக்கீரையை எப்படி நீ தொகையில் செஞ்சு தரும்போது வேண்டான்னு சொன்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வல்லாரக்கீரையை இலையை மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் அலம்பி தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். அதன் பிறகு ஒரு பாத்திரத்தில் அந்த கீரையை மட்டும் போட்டு வதக்கினாலே கீரையிலேருந்து நம்மளுக்கு தண்ணி வரும். அந்த தண்ணியிலே அந்த கீரையை நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்கு கைவிடாமல் நல்லா வதக்கணுமா. அது நல்லா சுருண்டு வரும். இலை எல்லாமே நம்ம போட்டோமா ஒரு 1/2 கடாய் போட்டோமா அது ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லா சுருண்டு வந்துடும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் மிளகாத்தூள், மஞ்சள் தூளோ உப்போ எதுவுமே போட வேண்டாம். வெறும் கீரையை மட்டும் வதக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தையே திரும்பவும் சுத்தம் பண்ணிவிட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பையே போட்டு அது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை இதனோட சேர்த்துக்கலாம். அந்த உளுத்தம்பருப்பு கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா ஒரு வதக்கிட்டு அதன் கூடவே ஒரு 6-7 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் தீயாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க. அது சேர்க்கும் போதே கூடவே இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கினாலே போதும். அந்த ஒவ்வொன்றையும் வதக்கிட்டு அதன் பிறகு நம்ம போடும்போது பருப்பு தீஞ்சிரும். இப்போ வரமிளகா கூடவே ஒரு 2 or 3 நம்பர்ஸ் பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். வரமிளகா ப்ளஸ் பச்சை மிளகாய் ரெண்டுமே சேருங்க. இப்போ பச்சை மிளகாவை 2 பச்சை மிளகாவையும் சேர்த்து அது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதன் கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா கீரை, அந்த கீரையை எடுத்து இதனோட மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போ எண்ணெயில் அந்த கீரையை ஒரு பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ அந்த கீரையை இந்த எண்ணெயில் நல்லா போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஒரு 3 பத்த தேங்காவை நான் கீறி வச்சுருக்கேன். மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவையும் இதனோட போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி எடுக்கலாம். தேங்காயை எண்ணெயில் வதக்கும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இது நல்லா எண்ணெயில் வதக்கணும். அதனால் வதக்கி இதை எடுத்துக்கலாம். இதன் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் பூண்டு இஞ்சி சேர்க்கலாம். நான் சேர்க்கலை இன்றைக்கி. பூண்டு இஞ்சி சேர்க்கலை. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்து இதை எண்ணெயிலேயே நல்லா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி அதை எடுத்து